ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் நல்ல மொறு மொறுன்னு சுவையான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/3 கப் ரவை சேர்த்துக்கலாம். நல்ல பொடி ரவையாக சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உப்பை மாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ இந்த மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வழக்கமாக சப்பாத்திக்கு எப்படி மாவை பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நான் இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை எடுத்து ஒரு 4 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு உருட்டுறதுக்காக நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பூரி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமாக சப்பாத்திக்கு மாவு உருட்டுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதுலேயே கூட செய்யலாம். கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக போட்டு தேய்க்கும் போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு உருண்டை எடுத்து மேடை மேலே வச்சுட்டு மேலே லேசாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். பூரிக்கட்டையில் நல்லா நைஸாக தேய்ச்சி விடுங்க. தேவைப்படும் போது கோதுமை மாவை லேசாக தூவி விட்டு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி விடுங்க. எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே சூடாக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நான் வந்து பீஸா கட்டர் எடுத்திருக்கேன். பீஸா கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். பீஸா கட்டருக்கு பதிலாக கத்தி இருந்தால் கத்தியில் கூட கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த பீஸா கட்டரில் நல்லா நைஸாக கோடு போட்டு விட்டுடலாம். ஓரத்தில் சின்ன சின்னதாக இருக்கிற இந்த மாதிரி பீசஸ்லாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ நல்லா சைடில் கிராஸாக வந்து கேப் விட்டு கோடு போட்டுடலாம். அடியிலேருந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி எடுங்க. எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி தான் வரும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதை ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் லேசாக சூடு ஏறினா போதும். இந்த ஜல்லிக்கரண்டியை அப்படியே எடுத்து எண்ணெயில் வைக்கலாம். எண்ணெயில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா ஜல்லிக்கரண்டியை லேசாக ஷேக் பண்ணி விட்டு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், களைச்சி விட்டதுக்கு அப்புறமா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு எண்ணெயில் நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்போ தான் இது உள்ளேருந்து நல்லா வேகும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் எண்ணெயில் வெந்துட்டு இருக்கும்போதே 2வது பேட்ச்க்கு நம்ம மாவு தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து தேவி எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு பேட்ச் வெந்துட்டு இருக்கும்போது அடுத்த பேட்ச்க்கு மாவு தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் எடுத்ததை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் பொரிச்சு எடுத்துட்டேன். 2வது பேட்ச் வந்து எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. அடுத்த பேட்ச்க்கு நான் இப்போ தான் மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வெந்து வந்துடும். எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்த பேட்ச் போட்டுடலாம். இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பான கோதுமை மாவு சிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிப்ஸை 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல சுவையான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.